மங்கையர் பொங்கலிட மங்கையர் பொங்கலிட மாமணவாளர் தாங்கள் வெண்டு வில்லை தாமல்லோரும் கூட பொங்கலோ பொங்கல். அதாவது நாம எந்த பொங்கல் எதற்காக நம்ம பொங்கல் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லும்போது, செல்வமும் சீரும் பொங்க சேர்ந்த பேர் சென்ம சாபல்யம் ஓங்க அப்படின்றாங்க. செல்வமும் சீரும் அப்படின்னா, செல்வம் சீர் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு இந்த யுக உலகத்தினுடைய அந்த வசதிகளையும் சிறப்பையும் பத்தி நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையான செல்வம் எது அப்படின்னு நிறைய இடங்கள்ல நம்ம தெய்வம் சொல்லிட்டு வராங்க. அந்த செல்வம், அதாவது யாருக்கும் கிடைக்காத அந்த செல்வம், செவிச்செல்வம், மதிச்செல்வம், அவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த மறுபிறப்பு அடையக்கூடிய அந்த நிலையை அருளக்கூடிய அந்த செல்வம். அதாவது மரணம் எனும் தருவாயில அவர்கள் வந்து நின்று மரளியை விரட்டி நம்மை காத்து ரட்சித்து பரமபத முத்தி மகிழ்ச்சி வாழ்வு வரத்திலே ஏற்றக்கூடியதுதான் செல்வம். அந்த செல்வத்தை வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த எல்லையில சேர்ந்த பேர் சென்ம சாபல்யம் ஓங்க. அவங்களுடைய ஜென்மமே சாபல்யம் அடைஞ்சிருதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் அதாவது மனிதனாய் பிறந்ததற்குடைய அர்த்தத்துக்கு அந்த ஜென்ம சாபல்யம் சொல்லுவாங்க. அததான். அப்ப நம்ம தான் ஜென்ம சாபல்யம் அடைகிறோம். மற்றவங்களுக்கு அந்த ஜென்ம சாபல்யம்ங்கிறது இல்ல. கங்குல் பகலற்ற செங்கமல திருப்பொங்கல். அவங்க அந்த கங்குல் பகல் இரவு பகல் இல்லாத அந்த பொங்கல், அது எப்பொழுதும் உத்தியோகனக்காடு. அந்த உத்தியோகன காட்டிலே அது கங்குல் பகலற்ற பொங்கலாக நமக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க தெய்வம். அது எப்படின்னா, அந்நிய பாவம் பொங்கி இந்நாள் அலைந்ததை வேறறுத்து நன்னெறி புண்ணியம் பொங்கி பொங்கி வரும் பொங்கலோ பொங்கல்னு சொல்றாங்க. அந்நிய பாவம் அப்படின்னுங்கிறத, அந்நியம் அப்படின்னாலே என்னன்னா, நாம் தெய்வத்தை வெளியில இருக்கிறாங்க, நமக்கு அந்நியமாக இருக்கிறாங்க, எங்கேயோ இருக்கிறாங்க, கல்லுல இருக்கு சாமி, மரத்துல இருக்கு, அந்த கோயில்ல இருக்கு, இந்த கோயில்ல இருக்குன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல மக்கள். அதுதான் அந்நிய பாவம். தெய்வம் நமக்குள்ளே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் குடியேறி இருக்கிறார்கள். அவர்கள் நம்மிடத்திலே ஒரு அணு அளவேனும் எப்பொழுதும் ஒரே கடிகை நேரமும் நம்மை விட்டு நீங்காது. நாம் எப்பொழுது ஜனனம் எடுத்தோமோ, எப்பொழுது தரித்தோமோ, அதிலிருந்து அவங்க நம்ம கூடவே தான் இருக்கிறாங்க. நம்ம விட்டு அவங்க அகல்றதும் இல்லை, நகர்றதும் இல்லை. நம்முடைய நினைவு தான் அங்கே எங்கேயும் அலைபாய்ந்துட்டு அங்க இருக்கு, இங்க இருக்கு, தெய்வம் அங்க இருக்காங்க, இங்க இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு அலைகிறோம். அப்படிப்பட்ட அந்த அந்நியராக நம்ம தெய்வத்தை நாம பார்க்கறது அந்நிய பாவம். அந்த பாவத்தை நம்மகிட்ட இருந்து விலக்கி அலைந்ததை வேறறுத்து நன்னெறி புண்ணியம் பொங்கி பொங்கி வர செய்யறாங்க நம்ம தெய்வம். அதாவது நம்ம பொங்கல்ன்றது, நம்ம பொங்கல்ங்கிறதே வேற, வெளியில எல்லாம் வேற. நம்ம பொங்கல் வந்து எல்லாமே நம்முடைய மீட்பிற்கான பொங்கல், ரட்சிப்புக்கான பொங்கல். அதனாலதான் அவங்க கோளரி சாலையர் திருவிழான்னு பேர் எடுத்து வைக்கிறாங்க. கோளரினா நவக்கிரக கோளை மாற்றி அதிலிருந்து நம்மை ரட்சிக்கக்கூடிய அந்த திருவிழா தான் நம்முடைய பொங்கல் திருவிழா. எல்லா கோள்களினுடைய ஆக்ஞையிலிருந்து அதிலிருந்து நம்மை மீட்டு எடுத்து அவங்க கையில கொண்டு போயிடுறாங்க. ஏன்னா கிரகங்கள் எல்லாம் அவங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இருக்குது. எவனே அவங்க கட்டளைக்கு கீழே இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு ஒரு சர்வேஸ்வரன். அவங்க யாருன்னா, அவங்களுடைய வல்லமத்தை நாம் கணக்கில் எடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை தாங்கி நம்முடைய தெய்வம் அவர்கள் வந்து நமக்கு எல்லாவற்றையும் அருளி கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது மக்கள் பானை பலி செய் ஆண்டவர் முக்கூறு கத்தி கொண்டு பக்க பனி மதி நிற்க மக்கள் திரள் பொங்கலோ பொங்கல். மக்கள் பானை பலி செய் அப்படிங்கிறது என்னுடைய இது எப்படி நான் நினைக்கிறேன்னா, அதாவது நம்ம அந்த பானையை எடுத்துட்டு போயிட்டு அதை வந்து சமர்ப்பிக்கிறோம். அதுல இருந்து அந்த கத்தியில அவங்க அதை எடுத்து அதை வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா நாம் நம்முடைய தலையை அவர்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். ஏன்னா
எது நமக்கு முக்கியம்னா, இந்த எண்ஜான் உடம்பில் சிரசே பிரதானம். சிரஸ்ல தான் அவர்கள் குடியிருக்கிறார்கள். அந்த அதை தான் பானைன்னு சொல்றாங்க. அந்த பானை, அந்த பானை அதாவது நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டின்னு ஒரு சித்தர் பாடல் வருது. அதுல என்னன்னா, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அதாவது 10 மாதம் குயவனை வேண்டி கருவறைக்குள்ள அந்த வீடு கட்டப்பட்டு இந்த உடல் அவனுக்கு வழங்கப்படுகிறது. அந்த உடலை எடுத்து வந்தவன் நாம் எதற்காக வந்தோங்கிறத மறந்துட்டு இந்த உலக வாழ்க்கை இச்சையில பூந்து கூத்தாடி கூத்தாடி தன்னுடைய வயதையும் நம்ம தன்னுடைய சுவாசத்தையும் நம்முடைய எல்லாவற்றையும் அழித்து அவன் ஒன்றும் இல்லாத மறுபடியும் வெறுங்கையனாக ஆகி அழகியாகி விடுகிறான். அப்படிங்கிறது தான் அந்த நந்தவனத்தில் ஒரு ஆண்டிங்கிற பாடலுடைய அர்த்தம். இந்த இடத்துல அந்த அவன் கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டின்னு அந்த பானை சொல்றாங்க இல்லைங்களா, அந்த பானை ஆகிய இந்த நம்முடைய இந்த உடலினுடைய முக்கிய இடமாகிய அந்த சிரசு தான் நாம பானைன்னு இந்த இடத்துல தெய்வம் குறிப்பிடுறதாங்க நினைக்கிறேன். அப்புறம் முக்கூறு கத்தி கொண்டு பக்கப்பணிமதி நிற்க மக்கள் திரள். அவர்கள் இந்த முகத்திலே அவங்களுடைய அந்த முக்கூறு கத்தியாகிய அந்த அலிஃப்லாம் மீம் என்று சொல்லக்கூடிய அந்த முப்பொருள் செயல், அதுதான் மெய்யினுடைய ஆதாரமாக இருக்கக்கூடிய அறிவு ஆகார பொருள். அதாவது அகர உகர சிகரம் என்றும் அலிஃப்லாம் மீம் என்றும் அசது உகது வாகுதென்றும் இன்னும் பல விதமாக நம்ம மூணையும் திருப்பி திருப்பி எல்லாத்தையும் சொல்றோம். அப்படி அந்த 3 கூறு கொண்ட அந்த கத்தியை கொண்டு நம்முடைய தலையை ஆட்கொண்டு அவர்கள் அந்த பொங்கல்ல நம்மளை ஆட்கொள்றாங்க. அப்ப அவங்க இடப்பாக ஆச்சார கண்ணி, அவங்களுடைய அவங்க ஆணாகவும் பெண்ணாகவும் வடிவெடுக்கக்கூடியவர்கள். அவர்கள் ஒரு பக்கம் ஆணாகவும் ஒரு பக்கம் பெண்ணாகவும் இருக்கக்கூடியவர்கள். ஆனா நம்மை அவர்கள் ஆட்கொள்ளும் போது நம்ம எப்பவுமே அந்த பெண்ணுக்குரிய தகுதியோடு நம்ம இருக்கும்போது அவங்க நம்ம ஆட்கொள்றாங்க. அப்ப அவங்க ஒருத்தவங்க தான் ஆண், நாம் எல்லா ஜீவர்களுமே பெண். அப்ப நம்ம என்ன செய்யணும்? கையேந்தி அவர்களிடத்தில் அதை பெறுவதற்கு அவர்களிடத்துல அடிபணிந்து அவர்களுடைய ஆజ్ఞைக்கு உட்பட்டு நடப்பது மட்டுமே நம்மளுடைய தலையை காக்கும். அதற்காகத்தான் இந்த பொங்கல் திருவிழாக்கள் ஒவ்வொரு திருவிழாவுமே எடுத்து வச்சது எல்லாமே அவர்கள் அந்த அந்த உன்னதமான அந்த அவர்களுடைய அந்த செயல் இருக்கு இல்லையா, அந்த செயலை எடுத்து காட்டுவதற்காகவும் நினைவுபடுத்துவதற்காகவும் நம்மைக்கு ஒரு இதை ஊட்டிக்கொண்டே இருக்கிறாங்க. ஒரு இது தவறாம ஊட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால உத்தியோவன காட்டிலே மேமக்கள் நித்திய தவத்தேரும், உத்தியோவன காட்டிலே மேமக்கள் நித்திய தவத்தேரும், சத்தினி முன்பாக உத்தமர்த்தம் குல பொங்கலோ பொங்கல். அந்த காலத்துல தெய்வம் அந்த மாலை நேரத்துல பவனி வரும்பொழுது அந்த முக்கூறு கத்தி எடுத்துக்கிட்டு அம்மா கூட வருவாங்க, அண்ணாங்கள்லாம் கூட வருவாங்க. அவங்க அப்படியே அந்த ஷர்வானியில அந்த வெளிச்சத்துல, அந்த பெட்டர் மார்க்ஸ் வெளிச்சம் தான், 2 பக்கமும் பெட்டர் மார்க்ஸ் எடுத்துக்கிட்டு வருவாங்க. அந்த கொஞ்சம் ஈவினிங் ஆயிடும். அப்ப அவர்களுடைய அந்த திருமுக அந்த தரிசனை, அதாவது அவர்களுடைய அந்த ஜொலிப்பு, அவர்களுடைய அந்த நடை, அவர்களுடைய அந்த இதை பார்க்க காண கண்கோடி வேண்டும். அப்படி அதை கண்டு நாங்க எவ்வளவோ ரசிச்சவங்க. அப்படி ஒரு காலத்துல நாங்க பிறந்தது உண்மையிலேயே ஒரு மாபெரும் வசந்த காலத்துல அந்த பேர் கிடைத்தது, அதற்கு அவர்களுடைய அருள் கிடைத்தது. அவர்கள் அதுக்காக நாம எந்த பாடும் படலை, நாம எந்த கஷ்டமும் படலை, அவ்வளவுதான். நம்முடைய திருமஞான குரல்ல 252வது பக்கத்துல ஒரு வாக்கியம் இருக்கு, அதை படிக்கிறேன். சிவபதத்தை அடைவதற்காக ஒரு சத்குரு பிரானது சந்நிதியில் ஒரு மாணாக்கன் நடந்து கொள்ளுகிற நடைமுறை எழினுக்கு வஞ்சகமற்ற யதார்த்த ஒட்டுதலாகிய ஒழுக்கத்துக்கு பெயர் நாகரீகம். அப்படி ஒட்டி படிந்து அந்த அரங்கத்தை அறிந்தவனே அந்தரங்கம் அறிந்தவன்.
அந்த ஒழுக்கத்திற்கு அடிபணிந்து அந்த அந்தரங்கத்தை அறிந்தவனே அந்தரங்கம் அறிந்தவன். ஆரூரார் அறுசுவை கொண்டொழித்த இடம் அறிந்து அதற்கு அதிபராக விளங்குபவர். அறுசுவை கொண்டொழித்த இடத்தை அறிந்து அதற்கு அதிபராக விளங்குபவர்கள் ஆரூரார். அவரே உள்ளுணர்வை ஊட்டுகின்ற உண்ணாக்கர். அவர் இருக்கும் திருத்தலமே சந்நிதி. எந்நேரமும் குளிர்ச்சி பொருந்திய மதியமுத நிதி கிளம்பும் நுணுகிய அருந்தலம் சந்நிதி. ஜீவனை சிறப்பிக்கின்ற தொழிலில் பழமையர், அதாவது சர்வீஸானவர். அதற்கான சர்வஜ உணர்வில் பழகி தேர்ந்த பழமையரே புலவர். புலவர்க்கெல்லாம் புலவர் யாருன்னா தெய்வம்தான். இடருறும் இறுதி நாளில் இத்தூலத்தை விட்டு உன்னை புகழுடம்பில் தேற்றி ஏற்றி மகிழ்ச்சி பொங்க செய்து வைப்பதுவே பொங்கல். அதாவது இப்ப இந்த இடத்துல பொங்கல்னா என்னன்னு சொல்றாங்க. இடருறும் இறுதி நாளில் இத்தூலத்தை விட்டு உன்னை புகழுடம்பில் தேற்றி ஏற்றி மகிழ்ச்சி பொங்க செய்ய வைப்பதுவே பொங்கல். அதாவது நம்மளை ஏத்துறதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு அவங்க நம்மளை தேத்தணும், நிறைய தேத்தணும். அவர்களுடைய தவத்தை இட்டு நம்மை தேத்தணும். தேத்தி ஏத்தி நம்மை மகிழ்ச்சி பொங்க செய்கிறார்கள். அதுதான் பொங்கல். வேதம் என்பது தேகம், மூலமந்திரம் அதன் உயிர். பரநாட்டிற்கு வழிகாட்டியாயிருக்கும் மந்திரமே உம்முல். மிடி என்றது அறிவற்ற தன்மையில் ஸ்திரம் பெறுவது. மிடிமை என்னும் அந்த செயலில், அந்த இடராகிய பாதையில் ஓடி கடைசியில் போய் சேரும் இருள் வீடு வறுமை. அந்த நெடுந்துயராகிய தரித்திரியம், அதாவது இனி இந்த மனித சண்டை கிடையாது என்று செய்கின்ற பிறவி நோயாகிய வெண்ணோய், மிடிமை என்னும் இடரால் வரக்கூடாதென்று தடுக்கவே நாம் வந்தோம் ஜாதிகளின் கர்த்தாவே. மாவுல் ஹயாத் என்பது ஜீவ மரபு நீர். மாவுல் ஹயாத் என்பது ஜீவ மரபு நீர். ஹயாத் என்னும் ஜீவனானது இறைவனுடைய தஜல்யத்தில் தங்கி இருக்க தரும் அறிவாகார குடிப்பு நீர். மாவுல் ஹயாத் என்பது ஜீவ மரபு நீர். ஹயாத் என்னும் ஜீவனானது இறைவனுடைய தஜல்யத்தில் தங்கியிருக்க தரும் அறிவாகார குடிப்பு நீர். பண்டை புராதன சிரஞ்சீவி தத்துவத்தை நித்திய வரமாக கைவசமாக்கி தரும் குடிப்பு நீர். அதுவே ஆத்ம மர்ம ஜலக்கடல் நீர் என்ற வெட்டாத குளநீர். அந்த குளநீர் மனிதன் கை போட்டு மண்மட்டி கடப்பாறை போட்டு வெட்டப்படாத ஒரு குளத்திலிருந்து அந்த ஹயாத் அப்படிங்கிறது மரபு நீர், ஜீவ மரபு நீர். இறைவனுடைய தஜல்யத்தில் இருந்து ஜெயலியத்தில் தங்கி இருக்க தரும் ஜீவாகார குடிநீர். அப்ப அவர்களுடைய அந்த ஜீவாகார தஜலத்தில் தங்கி இருக்கக்கூடிய குடிநீர் எது? இது நம்மை அவர்களுடைய அந்த ஒரு நிமிடமாவது அவர்களை நாம் நினைப்பதற்கும் அவர்களுடைய நினைவிலே ஒட்டி கொள்வதற்கும் இந்த அளவுக்கு நம்மை அவங்க பழக்கி கொண்டு வருவதற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது அவர்கள் நமக்கு அருளியுள்ள வேதம். அந்த அருளமுத வர்ஷிப்பு அவர்களுடைய திருநாவிலிருந்து நமக்கு கிடைத்த பொக்கிஷம்தான் அந்த குடிநீர். அந்த குடிநீரை அருந்தியவர்களுக்கு மரணமில்லை. அந்த குடிநீரை பொங்கலிட்டு சாப்பிட்டவர்கள் அவர்கள் மறுபிறப்பு எடுப்பதற்கு தகுதியுடையவர்களாக மாறுகிறார்கள். அதுதான் பொங்கல், அதுதான் அந்த மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியிலே ஏற்றுவதுதான் நம்மள அந்த பொங்கல். அந்த பொங்கல் நமக்கு எப்ப கிடைக்குது அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். நம்ம அருங்கோடை பாலைவனம் கானகத்தில் அகப்பட்டு அடிமை பரந்தோடி பரிதவிக்கும் போது என்ற இதுல இது ஆதிமை உதயபூர்ண வேதாந்தத்துல நாம படிக்கிறோம். அப்ப அதை வச்சு அதுக்கு ஒரு வாக்கியம் சொல்றாங்க தெய்வம். இதுவும் திருமஞான குரல்ல தான். நாம் மனைவி, மக்கள், ஆடு மாடு, தேசாதிபத்தியம் முதலிய சகல சம்பத்தோடும் எப்பவும் வாழ வேண்டும். அவைகளே பெரிது, நமக்கு வேண்டியது அவைகளே.
என்ற மூவாசைக்குரிய எண்ணம் விரிந்து படர்ந்து உன்னை அழுத்திக் கொண்டிருப்பதும், இன்னும் அது உன்னை சிவநிலையில் ஒட்ட வைக்கும் சிவநிதி அமுது ஒரு துளி கூட உன் செவி வாயில் வந்து விழுந்து விடாதபடி தட்டி விட்டு கொண்டு நிற்பதும், அதாவது அந்த செவி வாயில வந்து ஒரு துளி கூட விழாத அளவுக்கு நம்மளை தட்டி விட்டு நம்மளை வந்து அது வந்து என்ன செய்யுதுன்னா, அவங்க வந்து எந்த நேரமும் ஓயாது அந்த சங்கு ஒலித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நம் காது அதை வாங்கிறது இல்ல. அப்ப மேற்கொண்டு அவ்வாறான அதோகதி நிலையில் நீ சிக்கிக் கொண்டு இருக்கிறாய் என்பதை துளி கூட உணர முடியாதபடி உன்னை அவாந்திர எல்லையில் வைத்துக் கொண்டிருப்பதுமாகிய அந்த கணங்கொண்ட அழி எண்ணத்தையே அருங்கோடை என்றோம். அருங்கோடைன்னா என்ன சொல்றாங்கன்னா, நாம் உடைய காதில் அவர்களுடைய அதாவது அதாவது அந்த அவர்களுடைய அந்த திருவாய் மொழி ஒரு அணு அளவுனாச்சும் உள்ள போகாத அளவுக்கு நம்மளை தடுத்து நம்ம வந்து அந்த பாலைவனத்திலேயே இருக்க வைக்கக்கூடிய நினைவு இருக்குல்ல, அந்த நினைவு தான் அருங்கோடை பாலைவனம்னு சொல்றாங்க. அதாவது ஒரு துளி கூட உணர முடியாதபடி உன்னை அவாந்தர எல்லையில் வைத்துக் கொண்டிருப்பதுமாகிய அந்த கணங்கொண்ட அழியெண்ணத்தையே அருங்கோடை என்றோம். தப்பித்தவறி சிவநிதியாகிய மதிச்செல்வம் ஒரு சில துளி அதன்பால் வந்து விழுந்தாலும் அங்கு கப்பியிருக்கும் மூவாசைக்குரிய வெப்பத்தின் நிரந்தர ஆட்சி வலுவால் அதை உறிஞ்சி குடித்து விடுகின்ற அளவுக்கு கொடிய கோடை அருங்கோடை. அந்த கோடை வந்து தப்பி தவறி வந்து காதல விழுந்தா கூட அது அப்படியே வறண்டு போகிற அளவுக்கு நம்ம கிட்ட அந்த வறண்டு அந்த இதுல இருக்கோம், நம்ம வெப்பத்துல இருக்கிறோம். மூவாசைக்குரிய அந்த வெப்பத்தை மாற்ற திட்டமிட்டு வேணுமென்று சிவமழை இடைவிடாது வற்றித்தாலும் பிளந்து கொண்டு கொட்டினாலும் அழிவுகேதுவாகிய தன்னறிவு எண்ணங்களும் செயல்களும் கோடா கோடியாக அங்கு மலிந்து கிடப்பதால் அந்த ஆலவாயனின் திருவருள் திருநேற்று வர்ஷிப்பு அனைத்தையும் பலனற்று போக உண்டு விட்டு சிவமுலை காணவிடாத வெறுமை நிறைந்திருப்பதால் பாலைவனம் என்று கூறி வைத்தோம். அதாவது வரிஞ்சு கட்டிக்கிட்டு அது வந்து அடைமழையாக பெய்தாம் கூட பலனற்று உண்டு விட்டு சிவமுலை காண விடாதமாறு அந்த வெறுமை நிறைந்திருப்பதால் பாலைவனம் என்று கூறி வைத்தோம். அன்றியும் அது காணாத அகம், அதாவது மெய் விளைவு சிறிதும் இல்லாத அகமாயிருப்பதால் காணாத அகம் கானகம் என்றும் சொன்னோம். அந்த பாலைவனத்தில் தீந்து கரிய பரந்தோடிய பரிதவித்துக் கொண்டிருந்த அடிமையை, அந்த பாலைவனத்துல தீந்து பரிதவித்துக் கொண்டிருந்த அடிமையாகிய நம்மை பரிதவிக்கின்றோம் என்று கூட தெரியாத நிலையில் இருந்த உன்னை, நாம இந்த மாதிரி நிலையில இருக்கிறோம், இது நமக்கு தேவை, நமக்கு அந்த இது கிடைக்கல அப்படின்றது கூட தெரியாத இருக்கிற நம்ம வீணே ஏன் இப்படி பரிதவித்து கடைசியில் தீந்து கரிந்து தொலைய பாடுபட்டு கொண்டிருக்கின்றாய் என்று எச்சரித்து நீ இருந்த அவல நிலையை நிரூபித்து காட்டி மெய்யறிவு ஊட்டி தப்பித்து கொள்ள செய்தோம். அதாவது பிடிச்சி இழுத்து வச்சு ஊட்டுறாங்க. அப்படி இடைவிடாத சிவமழை பொழிந்தும் ஒன்றும் உழைக்காத பாலைவனம் கானகத்தில் அகப்பட்டு பரிதவித்துக் கொண்டிருந்தோம் என்பதை உணரும் சக்தி உனக்கு வந்தது எப்போ? அதாவது நம்ம இந்த மாதிரி இருக்கிறோங்கிறத நாம் உணரும் சக்தி நமக்கு எப்ப வந்தது அப்படின்னு கேக்குறாங்க. அடிமையான பின் தான். நம்முடைய இந்த சிற்றறிவு அந்த பேரறிவுக்கு அடிமையான பிறகுதான் நாம வந்து இந்த மாதிரிலாம் நம்ம பரிதவித்து கொண்டிருக்கிறோம், பாலைவனத்துல இருக்கிறோம். அதாவது நம்ம வந்து எமன்வாய்ப்படுவதற்கான மும்முரத்துல அதுக்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதையே எப்ப அறிகிறோம்னாக்கா, அவர்களிடத்துல அடிமையான பிறகுதான் நம்ம இந்த மாதிரி இடத்துல இருக்கிறோம், நம்ம இந்த நிலைமையில இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அறிகிறோம். ஆக அந்த மாதிரி இருந்த நம்மை ரட்சித்து நம்மை எல்லாம் அந்த சொல்லனா பேரின்ப மகிழ்ச்சி வரவே ஏற்றி வைக்கக்கூடிய அந்த பேரருள் பெருங்கருணை பெருந்தெய்வம் நம்முடைய பிரம்மபிரகாச குலதெய்வம் அவர்கள் நம்ம இன்னும் எவ்வளவோ நம்ம விஷயங்கள்ல இல்ல நம்மளை ஏத்தி 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 கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. உபதேசம் பெற்றால் என்றால் ஜீவதேக தரிசனம்,
ரூப தரிசனம் பெற்றான், ஈசனுடைய தேகம் பெற்றான் என்றே பொருள். அதாவது உபதேசத்தை பத்தி இதுல யமபடரபடி கோடாயுதக்கூர்ல பக்கம் 104, கோடாயுதக்கூர் பக்கம் 104ல 72வது வாக்கியத்துல உபதேசம் பெற்றான் என்றால் ஜீவதேக தரிசனம், விஸ்வரூப தரிசனம் பெற்றான், ஈசனுடைய தேகம் பெற்றான் என்றே பொருள். தீர்த்தம் என்றால் அகாலத்தில் வரும் யமனாகிய மிருதுவை கண்டிப்பதும், சர்வ ரோகங்களை தீர்ப்பதும், சர்வ பாவங்களை சங்கரிப்பதுமாகிய ஒரு தெய்வ தனிப்பிரானின் திருச்சந்நிதியில் எழும்பி வர்ஷிக்கும் அமுத தாரைதான் தீர்த்தம். அப்ப அந்த அமுத தாரை எது? அவர்களுடைய சொல், அவர்களுடைய அந்த ஒரே ஒரு வார்த்தை தான், அந்த ஒரு சொல் தான் அமிர்த தாரை. அவர்கள் அவர்களுடைய அந்த ஒரே ஒரு சொல், அந்த இதுதான் அமிர்த தாரை. அந்த ஒரு தாரைக்கெல்லாம் என்ன கிடைக்குது? அகாலத்தில் வரும் யமனாகிய மிருதுவை கண்டிப்பதும், சர்வ ரோகங்களை தீர்ப்பதும், சர்வ பாவங்களை சங்கரிப்பதும் ஆகிய ஒரு தெய்வத்தனிப்பிரானின் திருச்சந்நிதியில் எழும்பி வர்ஷிக்கும் அமுத தாரை, அதுதான் தீர்த்தம். அப்ப அந்த அமுத தாரை தான் தீர்த்தம். இப்ப நம்ம முதல்ல பேசணும், அது அந்த தீர்த்தம்னா என்னங்கிறதுக்கு இந்த இடத்துல இந்த விளக்கத்தை நம்ம எடுத்துக்கிறோம். மெஞ்ஞானிகளின் நூல்களுக்கு தன்னை அறியாதவர்கள் செய்யும் உரை தங்க குடத்திற்கு கம்பளி உரை போட்டு இதன் அழகை நன்றாக இருக்கிறதா பார் என்று சொல்வது போல் இருக்கிறது. அப்படிதான் நம்ம எல்லா நூல்களுக்குமே உரைன்னு எழுதுறாங்க. உரை தான் அது போட்டு மூடி அதனுடைய அழகை மறைச்சி அதை தங்க குடத்துக்கு கம்பளி உரை போட்டு மூடுற மாதிரிதான் திருக்குறளுக்கு உரை எழுதுறதும். திருக்குறளுடைய உண்மையான பொருளை யாருமே சொல்றது இல்லை. நம்ம மெய் எல்லையை தவிர, நம்முடைய எல்லையை தவிர வேற யாருமே மெய்ப்பொருளை யாரும் கண்டு அறியார்கள். உலக மக்களின் தான் தோன்றி ஞானம் நெல்லை விற்று கொண்டே லண்டன் போவது போல இருக்கும். நெல்லை வித்துக்கிட்டு லண்டன் போறது போல இருக்கும். ஆனால் மெய்ஞானம் ஒரு தேவ ஆசானை பெற்று தன்னுடைய இதய மேருகிரி வீடு பிரகாசமாகி மெய்யான வழித்தடம் பிடித்து நடப்பது. அதே லண்டனுக்கு பவுனை வாங்கி ஜேபியில் போட்டு கொண்டு போவது போல் இருக்கும். அதாவது நெல் எத்தனை மூட்டை எத்தனை லாரி எடுத்துக்கிட்டு வித்துக்கிட்டு போனாக்கா லண்டன் எப்போ போய் சேர முடியும்? அதுவே பவுனை எடுத்துக்கிட்டு ஜோப்பியில போட்டுக்கிட்டு போனா லண்டனுக்கு எப்போ வேணாலும் எங்க வேணாலும் பவுனை கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப நம்முடைய ஞானம், நமக்கு தெய்வம் அவர்கள் வழங்கக்கூடிய அந்த அருட்பிரவாகம் எப்படி இருக்குன்னாக்கா, பவுனு கையில கொடுத்துட்றாங்க, நமக்கு தங்க காசா கொடுத்துட்றாங்க. வச்சுக்கோ, செலவு பண்ணு, போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரு அப்படின்னு எளிமையாக போய் சேருவதற்கான வழியை நமக்கு கொடுக்குறாங்க. நம்ம ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு வாக்கியமும் அந்த மெய்ச்செயலையும் அவர்களுடைய அந்த அவர்கள் எதற்காக பாடுபட்டார்களோ, அவர்கள் எதை அடைந்தார்களோ அந்த வீடை நமக்கும் அளிக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்குல்ல, அவர்களுடைய அந்த அதாவது இரக்கம், அந்த பேரருள் பெருங்காரண இரக்கம் இருக்குல்ல, அந்த இரக்கத்திற்கு அளவே இல்லை, எல்லையே இல்லை. அந்த இரக்கம் மட்டும் இல்லைன்னா நமக்கு ஒண்ணுமே இல்லை. அதுதான் அவர்களுடைய இரக்கம் தான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த புதையல்கள், நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வேதங்கள் எல்லாமே. அவர்கள் நம் பால் இறங்கி அவர்களை அண்டியவர்களும் அதன் பின் சந்ததியர்களும் அவர்களை நம்பி வந்தவர்களும் அவர்களை எண்ணியவர்களும் இந்த பேரு பெறுகிறார்கள் என்றால் அது அவர்கள் நம்ம பேர வைத்திருக்கிற அந்த பேரருட் பெருங்கருணை, அது மட்டும்தான். எலியும் வீடு கட்டி இருக்கிறதே, அதாவது சென்ற 10 வருடங்களில் நீ என்ன வேலை செய்திருக்கிறாய் என்றால் வீடு கட்டினேன் என்பான். எலியும் வீடு கட்டி இருக்கிறதே என்றால் அதற்கு என்ன பதில் சொல்வாய்? இல்லை, நான் ஒரு கோயில் கட்டினேன் என்பாய். நீ உண்டாக்கிய கோயிலுக்கு முன் அந்த தெய்வம் எங்கே இருந்தது என்றால் விழிப்பாய். ஆகவே இதுவா உன் வேலை? மேற்கொண்டு கைலாயம் போவது நம்மால் முடியுமா? அது புண்ணியர்களுக்கு வாய்ப்பதா என்கிறாய். அப்ப உன்னையே நீ கையாலாகாதவனாய் பாபி என்று சொல்லிக் கொள்கிறாய். இறைவன் உன்னை அப்படி படைக்கவில்லை. அந்த சிரஞ்சீவி உலகுக்கு அரசனாக ஈசனாக ஆகவே நித்திய வலிமை என்னும் அமானிதமாகிய வித்யாதத்துவ பொருளை வைத்து
நீ மனித தேகத்தில் படைக்கப் பெற்றாய். அதாவது அந்த சிரஞ்சீவி உலகுக்கு அரசனாகவும் ஈசனாகவும் நீ ஆவதற்காகவே அந்த வித்யா தத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த அமானிதத்தை உன்னிடத்தில் படைத்து உன்னை இந்த உலகுக்கு இறைவன் அனுப்பி வைக்கிறான். ஆனா நாம் அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தான்ங்கிற கதையில நம்ம அதை அறியாமல் நாம் எல்லாம் அந்த பிச்சைக்காரர்களாகவே தான் வாழ்ந்துட்டு வரோம் அப்படிங்கிறது தான். இதை நிரூபித்து உன்னை அப்படி ஆக்கவே நாம் வந்திருக்கின்றோம். ஜாதிகளின் கர்த்தாவே. ஆதிமே உதயபூர்ண வேதாந்தத்துல ஞான முறையீடுல பாய்மன வீட்டில் பேய் குடியிருக்கும் பேரறிவடிமையங்காகும் வாயினில் நாயோ நாசியில் வண்டோ மது செவிதனில் விஷ பாம்போம் ஈயணைந்திடும் கண் இபுலிசன் வீடாம் இப்படிக்கென்று நீ தெளிந்து பாய்வாதி மூனை கால் வழி கண்டு செவ்வே பதி புருவத்திடை அடுக்கி வாசி காலுச்சி கண்டத்தின் வழியாய் ஊசியின் தமர் வழி ஓடி பேசரே மூளை மண்டல குகை மேல் வெல ஞான கண்ணங்கொன்றிருந்து வாசனை கேள்வி இரு கண்வாயவைக்கும் வல்லமை அளிக்கும் கண்ணே ஈசன்றன் இருப்போம் ரவி கோடி வீசும் இருதய மலவீரேன் எழும்போ. இது இந்த பாடல் இப்ப எதுக்கு பாடுறேன் அப்படின்னாக்கா, உபதேசம் பெற்றவர்களை இந்த பாடலை பாடிச்சு மறுநாள் சபையில ஒப்பிக்க சொல்லுவாங்க தெய்வம். எதுக்குன்னா இதுல அந்த உபதேச பொருட்கள் எல்லாமே இதற்கு இந்த 2 பாட்டுல முழுக்க 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 உள்ள வச்சிருக்கிறாங்க. அது பெற்றவர்கள் அதை அனுபவிக்கணும், அது உள்ள போகணும், அதை அந்த கதவு திறக்கணும், அதை நீங்க திரும்ப 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 படிச்சு அதை உணர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த 2 பாடலையும் படிச்சுட்டு ஒப்பிக்க சொல்லுவாங்க, பாடுவோம். இன்னும் 2-3 பாட்டுலாம் இருக்கு அது மாதிரி. அதுக்கப்புறம் அதுலயே கடைசியில இன்னொரு பாட்டு எடுத்து வச்சுட்டாங்க. அது ரொம்ப முக்கியம். மறுபடா சிப்பிதானும் மழை துளி திறந்து வாங்கி இறைக்கு வாய் மூடி முத்து இன்றிடும் ஓமை போல குருபரன் உபதேசத்தை குலைத்து வாய் சிதறிடாமல் இறுக்கி வாய் மூடி காத்தால் பொங்கிடும் காமதேனே. அதாவது உபதேச பொருள் அப்படிங்கிறது, இந்த பொருளை யார் வேணாலும் யார்கிட்ட வேணாலும் பேசலாம். ஆனா அதை முழுமையாக உடைச்சி நம்ம பேசக்கூடிய அந்த தகுதியும் வல்லமையும் நமக்கு இல்லை. அதனாலதான் தெய்வம் என்ன சொல்றாங்கன்னா, குருபரன் உபதேசத்தை நீ அதாவது அப்படியே இலைமறை காய் போல உங்களுக்கு உணர்த்தலாம். நீங்க அதை படித்து படித்து பாடி பாடி நாட நாட பசுமை திரையரும் தேடி சங்கம் தேட தேட கோதருந்திடும் அப்படிங்கிறது தான். அதாவது சந்ததியர்களாக இருந்தாலும் நன்மனத்தினர்களாக இருந்தாலும் வேதத்தை நீங்க திரும்ப திரும்ப படிக்கணும். உங்களுடைய மூத்த உறுப்பினர்கள் கூட இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் பேசலாம்.
பேசும்பொழுது உங்களுக்கு நிச்சயமாக விளங்கும். அந்த விளங்கும் என்ற ஞான சபை நிறைந்து ஓங்கன்னு அவங்க நமக்கு அந்த பொருள் எல்லாம் விளங்கணுங்கிறதுக்காக தான் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதை மறைன்னு சொல்றாங்கன்னா மறைச்சு வைக்கிறதுக்காக இல்ல. அது அப்பதான் நம்ம தேடுவோம். அதுக்காக தான் தேடணும், தேடி கிடைக்கணும். அது எதுவுமே தேடி கிடைக்கணும், வலிய வரக்கூடாது. அடுத்தது ஒரு அந்த அந்த உபதேச பொருளை இப்ப ஒரு ஒரு அக்பர் பீர்பால் கதை நம்ம முன்னாடியே படிச்சிருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். அந்த கதை அத அத நாம் சொல்வது உபதேசம் அல்ல, அது வெறும் வார்த்தை. அவர்கள் அவர்களுடைய திருவாயால் அருள்முத வர்ஷிப்பாக அது வர்ஷிக்கப்படும் போது மட்டும்தான் அது செயலுடையதாக இருக்கும். அப்பொழுதுதான் அதற்கு அந்த வல்லமை உண்டு. எப்படின்னா, அக்பர் பீர்பால் கதையில பீர்பால் ஒரு காட்டுக்கு போறார். அங்க ஒரு மகரிஷியை சந்திக்கிறாரு. அந்த மகரிஷி அக்பர் பீர்பாலுக்கு அங்க தங்கி அவர் கூட இருந்து அவர் உபதேசம் பெறார். அதாவது அங்க ஒரு ரியலைசேஷன் கிடைச்சிருது அவருக்கு. அவர் தன்னை அறிந்துகிறார். தன்னை அறிந்து அந்த இடத்துக்கு போயிடுறாரு. அதனால ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி அவர் அக்பர்கிட்ட வரார். அக்பர்கிட்ட வரும்போது அக்பர் கேட்கிறாரு, எங்க போயிருந்தீங்க பீர்பால், ரொம்ப நாளா உங்களை காணும், உங்களுடைய செயல், பாவனை, பேச்சு எல்லாமே மாறி இருக்குது, என்ன விஷயம் அப்படின்னா இவர் சொல்றாரு, நான் இது மாதிரி காட்டுக்கு போனேன், அங்க ஒரு மகரிஷியை சந்திச்சேன், அவர் கூட இருந்து இது பண்ணேன், அவர் எனக்கு மெய்ப்பொருள் உபதேசம் கொடுத்தாங்க, அதை நான் பெற்றுக்கிட்டேன். அதை பெற்றுக்கிட்டதுனால எனக்கு இந்த உலக வாழ்க்கைங்கிறது ஒண்ணுமே இல்லை, அடுத்து ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையை கை போடுவதற்கு அவர்களுடைய அந்த மறுபிறப்பு தேவை, அவர்கள் அந்த உபதேசம் தேவை அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படியா, பரவாயில்லையே, ரொம்ப நல்லா இருக்குது, நீங்க உங்களுடைய இது ரொம்ப அழகா இருக்கு, நீங்க சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குது, சரி பரவாயில்ல, அப்படின்னா அந்த குரு உங்களுக்கு என்ன உபதேசம் சொன்னாரு அதை எனக்கு கொடுங்க, அதை சொல்லுங்க அப்படின்னு அக்பர் கட்டளை போடுறார். பீர்பால் சொல்றாரு, இல்ல மகாராஜா, நான் அதை உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன் இல்ல, அந்த கொடுக்கிற இது எனக்கு இல்லை, அதாவது உரிமை எனக்கு இல்லை, அதற்கான தகுதியும் எனக்கு இல்லை, அதை நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது. என்ன நீ இப்படி சொல்ற, அவர் உபதேசம் தானே உனக்கு சொன்னார் இல்லையா, வாயால தானே சொன்னார் அவர் வாயால். ஆமா, அவங்க வாயால தான் சொன்னாங்க, அதை நீ எனக்கு சொல்ல வேண்டியதானே, அதுல என்ன உனக்கு கஷ்டம், சொல்லு அப்படிங்கிற. இல்லைங்க, அதை சொல்ல முடியாது, சொன்னா பாவம், நான் சொல்லக்கூடாது அப்படிங்கிறார். உடனே அக்பர் என்ன சொல்றாரு, நீ அப்படின்னா தண்டனை, உனக்கு தண்டனை உண்டு அப்படிங்கிறார். மகாராஜா, அதை பத்தி பரவாயில்ல, ஆனா நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு அக்பர், பீர்பால் உடனே கை தட்டுறாரு. கை தட்டி, சேவர்களே இங்க வாங்க, மகாராஜாவை கைது செய்யுங்க அப்படிங்கிறார். சேவர்கள்லாம் அப்படியே அசையாம நிக்கிறாங்க, ஒருத்த கூட வரமாட்டாங்க. எப்படி பீர்பால் சொன்னா எப்படி சேவகர்கள் வருவாங்க, வரல. உடனே அக்பருக்கு கோபம் வந்துருது, என்ன நம்மையே இவர் கைது பண்ண சொல்றாரு, மந்திரி, நம்ம அரசன் சக்கரவர்த்தி நம்மளை ஒரு சாதாரண இவன் நம்மளை கைது பண்ண சொல்றாருன்னு சொல்லிட்டு உடனே அக்பர் என்ன சொல்றாரு, கையை தட்டி கூப்பிட்டு, யாரங்க இங்க வாங்க, பீர்பாலை கைது பண்ணுங்க அப்படிங்கிறாரு. உடனே சேவர்கள்லாம் ஓடி பீர்பாலை பிடிச்சி கட்டிட்டாங்க. உடனே அப்பதான் பீர்பால் உடனே சிரிக்கிறார். ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்கும்போது, இதேதான் மகாராஜா, அரசன் நீங்கள் சொன்னதனால சேவகர்கள் கட்டுப்பட்டார்கள், நான் சொன்னா யாராவது கேட்டாங்களா, அதற்கு வலு இருந்ததா, அதற்கு ஏதாவது மதிப்பு இருந்ததா, இல்ல. ஆனா அரசன் சொன்னா அதுக்கு மரியாதை இருக்குது. அதே போல மெய்ஞான அரசர்கள் யார் என்ன, அந்த தவ வலிமை மிக்க அந்த இடத்துக்கு ஏறி இருக்கக்கூடிய ஞானியர்கள் மட்டும்தான் அந்த உபதேசத்தை வழங்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள். இதை நான் சொன்னேன்னா உங்களுக்கு வெறும் வார்த்தை தானே தவிர அது உபதேசம் அல்ல. உபதேசம் என்பது நம்மை இந்த தேகத்திலிருந்து இன்னொரு தேகத்திற்கு அழைத்து செல்வது, கூட்டி செல்வது, ஒரு வெறும் வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதனால இதுல நம்ம திரும்ப திரும்ப படிச்சோம்னாக்கா நிறைய விஷயங்கள் விளங்கும். ஆதிமை உதயபூர்ண வேதாந்தத்துல குருமணி மாலை நூல். ஜலாலேனும் கடலும் ஜமாலேனும் கடலும் கான்றெதிர்பட ஒன்றோடொன்று இலாகி இலாகு பூவென வேழும்பி இதம்பட இரு கடல்
மோதி தலாமி மானடுவே எழுந்தயானூரி யாகுவென் இருதய கடலே கலாமதே போதிந்து லாஞ்சனை இளங்கோ கதி முகம்மது மதி கடலே அவ்வலில் தையி பான உட்பொருளாய் அகதிய தூவெளி கடலே நவ்வியாம் கண் சுல் புதையலிலிருந்த ரகசிய தூரை பேரும் கடலே செவ்விய அன்பர் கண்பெனும் கபோருளே யாகையாளத்தகை தவமே திவ்யானூரி லாஞ்சனை இளங்கோ தீன் முகம்மது மதி கடலே சத்தியம் தீரண்ட சாயுச்ச கடலே சகல குணாநிதி கடலே தேத்தர்களுளத்தி தெளிவுறும் கடலே ஜெயமணி கோழிக்கும் பார் கடலே மூத்தர்கள் ஊரையும் வித்தக கடலே வேதனாவலை தவள் கடலே போத்தியிறந்த முத்திர மதீனா புகழ் முகம்மது மதி கடலே தத்துவம் கடந்த தயாநிதி கடலே சங்கற்ப விகற்பமில் கடலே நித்தியம் விளங்கும் நித்தில கடலே நீ நான் என்றிரண்டிலா கடலே முத்திரின் கடலே முருசல்கள் கடலே முப்பதி சோபன கடலே பக்தியில் திறந்த முத்துரை மதீனா பதி முகம்மது மதி கடலே முப்பதி சோபன கடல் அப்படிங்கிறாங்க தெய்வம். அந்த முப்பதிங்கிறது நிறைய நம்ம இப்பதான் பேசணும். முப்பதி அதாவது அலிஃப்லாம் மீம் அகர உகர சிகரம் அடிமுடி நடு அப்படிங்கிற அந்த முப்பதியும் அந்த கடல் வந்து இணைக்குது ஒன்னா. அதுக்கு எது காரணமா இருக்குதுன்னாக்கா முத்துரை மதினா அவர்களுடைய அந்த மதினா தான் நம்ம அதை எல்லாவற்றையும் நமக்கு விளக்கி நமக்கு வந்து அந்த பேரருட் பெருங்கருணையோடு அந்த அருள்முத வர்ஷிப்பன் மூலமாக நமக்கு இந்த எல்லா பொருள்களையும் அந்த நமக்கு விளங்க வைக்கக்கூடியது எதுன்னா அந்த மதினா தான். அதுதான் லாஞ்சனை. லாஞ்சனை இளங்கும் அதாவது கீதையில பகவான் என்ன சொல்றாங்க, தனஞ்சயா
என்னை விட அளவில் சிறிய பொருள் வேறெதுவும் இல்லை. ஆற்றலில் என்னை விட பெரிய பொருள் வேறு எதுவும் இல்லை. மணிகள் கோர்க்கப்பட்ட நூலைப் போல் அண்ட சராசரம் அனைத்திலும் யான் ஊடுருவி நிற்கின்றேன் அப்படிங்கிறாங்க. அதாவது உருவத்துல என்னை விட சிறியது ஒண்ணும் இல்லை, ஆனா ஆற்றல்ல என்னை விட பெரிய பொருள் எதுவுமே இல்லை. மணிகளில் கோர்க்கப்பட்ட நூலைப் போல அண்ட சராசரம் அனைத்திலும் யான் ஊடுருவி நிற்கின்றோம் அப்படிங்கிறாங்க. பகவான் என்றதும் மனித ரூபத்தில் உள்ள ஒருவரை எண்ணிக்கொள்ளக் கூடாது. எங்கும் நிறைந்த, எல்லாம் வல்ல, எல்லாம் அறிந்த பரம்பொருளையே அது குறிக்கும். அந்த பூதாத்மா அனைத்து பொருள்களிலும் உள்ளுக்குள் ஊடுருவி மறைந்திருக்கிறது. அது சூரிய சந்திரனில் ஒளியாகவும், நீரில் குளிர்ச்சியாகவும், நெருப்பில் சூடாகவும், வேதங்களில் பிரணவமாகவும், காற்றில் சப்தமாகவும், மனிதர்களுக்குள் அறிவாற்றலாகவும் இருக்கிறது. மலரில் மனமாகவும், ஜீவராசிகளின் உயிர்களாகவும், ஆர்வத்தின் நீதமாகவும் பரம்பொருள் இருக்கிறது. கீதையின் 6வது அத்தியாயத்தில் 10, 11, 12 அந்த ஸ்லோகங்கள்ல தியானம் செய்யும் முறை விளக்கப்பெற்றுள்ளது. உலக காரியங்களில் பற்று வைத்து மனதை ஓடவிட்டவனுக்கு தியானம் சித்திக்காது. சுத்தமான இடத்தில், உயரமோ தாழ்வோ இல்லாத ஆசனத்தில் மான் தோல் விரித்து அதன் மேல் அமர்ந்து கொண்டு தலை கழுத்து ஆகியவற்றை நேராக நாசியில் நுணுக்கி, அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றதுனால தியானம் கிடைக்காது. அதாவது இறைவன் மேல அந்த நினைவை கொண்டு போய் நிறுத்தினால் மட்டும்தான் அது தியானமாக அமையும். அது என்னை நீ உன்னில் பார்க்கும் பொழுதுதான் அந்த தியானத்திற்கான அருகதை உனக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. இது என்னுடைய தந்தையார் மெய்வழி தவக்குடியானந்தர் அவர்கள் அவங்க தெய்வத்தோட பழகி வந்த காலத்துல அவர்களுக்கும் நம்ம தெய்வம் அவர்களுக்கும் நடந்த சில சம்பாஷணைகள், உரையாடல்களை அவங்க எழுதியிருக்கிறாங்க. அதை இப்ப நான் படிக்கிறேன். ஆண்டவர்கள் ஒரு புத்தகத்தை எடுத்து இது என்ன என்று கேட்க, அதற்கு நான் புத்தகம் என்றேன். அதற்கு ஆண்டவர்கள், இல்லை, இது புத்தகம் அல்ல. புத்தகம் என்பது வேறு. புத் அகம், புதுமை மாறாத உள்ளம் அல்லவா புத்தகம். புத்தகம் இது இப்போதே கிழிந்து அழுக்கேறிவிட்டது. மனிதனின் உள்ளம் என்றும் புதுமை மாறாமல் பூத்துக்கொண்டே இருக்கும். பல ஆண்டுகளுக்கு முன் உன்னை பள்ளியில் சேர்த்த நிகழ்ச்சியை இன்றும் எண்ணி பார்க்க முடிகிறதல்லவா? எப்படி உனக்கு நினைவு வந்த காலம் முதல் கண்டது, கேட்டது, பேசியது, செய்தது, எண்ணியது எல்லாம் அங்கே பதியப்படுகிறது. இனி நிகழப்போகும் நிகழ்ச்சிகளும் பதியப்படும். எது எப்போது தேவையோ அப்போது நினைவுக்கு வரும். சிந்தனைகள் இங்கே புதிதாக பூத்துக்கொண்டே இருக்கும். அந்த சிந்தனைகளும் பழமை அடைவதில்லை. நீ பேசுவதற்கும் எழுதுவதற்கும் வேண்டிய விஷயம் அங்கிருந்து புதுமையாக சுரந்து கொண்டே இருக்கிறது அல்லவா? அதனால் உன் நினைவே புத்தகம். புத்தகம் என்றவுடன் எல்லோருக்கும் காகிதக்கட்டு நினைவுக்கு வருகிறது என்று அந்த செயலுக்குரிய அசலான புதுமை மாறாத அகத்தை எண்ணி பார்ப்பதில்லை. அந்த உள்ளத்தில் 2 பக்கங்கள் இருக்கின்றன. ஒரு பக்கத்தில் செய்யும் நற்செயல்களும், இன்னொரு பக்கத்தில் தீச்செயல்களும் பதியப்படுகின்றன. அதிலும் 2 பக்கங்களிலும் பதியப்படுகின்றது என்ற அளவில்தான் 2ற்கும் ஒற்றுமையுண்டு. ஆனால் அந்த சொல்லுக்குரிய புதுமை மாறா பண்பு அதற்குத்தான் உண்டு, இதற்கு இல்லை. ஒருவன் இறந்ததும் அவனை யமதர்மராஜாவுடைய சபையில் நிறுத்தப்பட்ட போது ஒரு பக்கத்தில் உள்ள சித்திரன் இவன் செய்த நல்வினைகளை படிக்கவும், இன்னொரு பக்கத்தில் உள்ள புத்திரன் தீவினைகளையும் படிப்பான். 2ஐயும் சீர்தூக்கி பார்த்து தீர்ப்பு கூறுவார் என்பது புராண கதை. ஜீவனுக்குள்ளேயே யமராஜா, தர்மராஜா நல்வினை தீவினைகளை பதிந்து கணக்கு எல்லாம் இருக்கின்றன. திருக்குரான் வேதத்தில் தாலிகல் கிதாப் என்ற மந்திர வசனம் இருக்கிறது. அகமாகி அந்த புத்தகத்தையே அது குறிக்கும். ஆனால் அதற்கு அக்காலத்தில் விளக்கம் செய்யும் எல்லோரும் இந்த புத்தகத்தையே கூறுவார்கள். அதில்
அந்த என்று இருக்க இந்த என்று கூறி விளக்கம் செய்வார்கள். நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. நேற்று இருந்த ஒருவன் இன்று இல்லாமல் இறந்து போவதே உலகத்தின் பெருமையாக இருக்கிறது என்றே இதுகாரும் எல்லா உரையாசிரியர்களும் பொருள் கூறியுள்ளார்கள். அது பொருந்தாது. ஒருவன் என்பது ஒருவனுடைய ஜீவதேகமாகிய உள்ளத்தையே குறிக்கும். அந்த உள்ளம் நேற்று இருந்தது அல்ல. அது மாறி இன்று புதியன வேறு உருவம் புதியதான ஒரு வேறு உருவத்தை எடுத்துள்ளது. உள்ளத்தின் செயலை கருதினால் நேற்று இருந்தவன் இன்று இல்லை. அந்த அதிசய செயலே உலகின் பெருமையாக இருக்கிறது. உள்ளத்தின் புது புது வடிவமெடுக்கும் செயலானது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் நிகழக்கூடியதாக இருக்கிறது. முன் சொன்ன அர்த்தப்படி சாவு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் நிகழக்கூடியதில்லை. இரண்டு பொருளையும் ஒப்பிட்டு துருவி பார்த்தால் ஒருவன் என்பது ஒருவனுடைய அகமே அன்றி ஒருவனுடைய சாவு என்ற பொருள் அல்ல. ஆமனு என்ற நாமம் மறைந்ததை நோக்கும் போது தேவர் போல் தோன்றுதென்றன் தாயினை என்ற தாத்தா நாமனென்றுதயம் செய்த நன்குல தெய்வம் தன்னை தேமனற் குறியுரைக்க தோத்திரம் செய்வோம் வாரீர். எண்டீசையும் கண்டறியா எந்தாய் பறை எல்லாவர்க்கும் மெய்யமுது இந்த தாயே வண்டகளி துண்டாடிட வந்த அம்மா வாக்கிருந்து குறிபோழிய வாருந்தாயே. அதாவது நாம எந்த ஒரு செயலை செய்யறதா இருந்தாலும் தூங்குறதா இருந்தாலும் நாம இந்த பாடல் இது தோத்திரம் தான். இந்த தோத்திர பாடலை இப்ப நான் இதை முன்னாடியே பாடியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாண்டிராஜன் என்ற கண்ணே பராபரையே பாடுங்கூறி கூட நின்று பகரு மம்மா. ஏன்னா நம்ம உடைய ஒவ்வொரு செயலும் எல்லா விஷயங்கள்லயும் அவங்க நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்துறாங்க, நமக்கு துணையாக இருக்கிறாங்க, நம்ம காக்குறாங்க, நம்மளை ஆளாக்குறாங்க, நம்மளை மேல ஏத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு வரியும் அதை உணர்த்துவதுதான். தேனி மலர் மீதிருக்கும் வாணியம்மா தேவர் கூறி வாக்கு வரம் தாரும் தாயே. நம்ம அவங்கள வேண்டுறோம், வேற ஒண்ணும் இல்ல. எங்களுக்கு உங்களுடைய வாக்கு வரம் வேணும் தாயே. ஓங்கார அரணத்தி மகமாயம்மா. ஏன்னா அவங்க ஓங்கார ஆரணத்தி மகாமாயை. அவங்க அந்த உத்தியோகன முத்தி நிலையில எப்பொழுதுமே இருக்கக்கூடியவங்க. அதனாலதான் உத்தியோகன முத்தி நிலை பெற்ற தாயே. சங்கார காலங்கொண்டு வந்த கண்ணி. சங்கார காலம் அப்படிங்கிறது என்னன்னா ஊழி அமளி தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு. அந்த இறுதி தீர்ப்பு அப்படிங்கிற அந்த காலத்தை அவங்க கையில கொண்டு வந்ததுனால அவங்க சங்கார காலம் கொண்டு வந்த கன்னி. சத்தி நீயே வாக்கு வரம் தாரும் தாயே. பெண்ணானாக வடிவெடுத்த பதாம்பூரணி பெத்ததாயே நாவில் நின்று உரையும் தாயே. பேசும் தாயே பேசும் அம்மா. ஊழி தீர்ப்பு நீதி கொண்டு நிற்கும் உத்தமியே நாவில் நின்று உரையும் தாயே. நெடுகானம் யுகத்தவசில் நிறைந்த செல்வி நிர்குணத்தி நெஞ்சில் நெல்லும் தாயே.
ஏக்கந்த வீர்த்தனையாளும் ஏலமலை தூக்கந்துடை தாழும் அம்மா துந்துமித்தாய் உரியுரைக்க குறையறுக்கும் குரு அரசி பூவுகின்றேன் வரவேனோ குருகுலத்தாய் திரையறுத்தன் குறைமுடிக்க வேணும் அம்மா தேவ விடை எதி நின்ற ஓமசக்தி வேங்கையின் மீதேறி வரும் வேத சக்தி ஓங்கார பதிமுதலாய் ஒளிரு முத்தே நந்தியுட மந்திரத்தை நருள்களுக்கு நாட்டமுற கலிக்கடையில் நடத்தி வந்து நந்தியுட மந்திரம்னு இந்த இடத்துல சொல்றாங்கன்னா எதுக்காக சொல்றாங்கன்னா மந்திரம் அப்படின்னு எப்ப முதல் ஆரம்பிச்சதுன்னா நந்தியுடைய மந்திரம் தான். ஏன்னா ஆதிசிவனுடைய அந்த மூல மந்திரம் தான் நந்தியோட மந்திரம்னு பேரு. அந்த நந்தியோட மந்திரத்தை நருள்கள் எல்லாருக்கும் அந்த கலிக்கடையில அவர்களுக்கு அந்த நாட்டமுறை கலிக்கடையில் நடத்தி வந்து கொடுங்கலினி தீ நடவு ஆணியாடி குறித்து ஊனி வைத்திருக்கும் குமரிக்கண்ணி இந்த இதை நடத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய அவங்க அரியரியே பரதேவி பராபரையே ஆதிமூல தாண்டகியே வேண்டுகின்றேன். அரியரியே பரதேவி பராபரையே ஆதிமூல தாண்டகியே வேண்டுகின்றேன். நமஸ்காரம் அம்மா. நமஸ்காரம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய நமது புதுக்கோட்டை நீர்நிலைய சபை நமக்காக பல்வேறு அலுவலர்களுக்கு இடையில் ஒரு சிறப்பான பகிர்வை நமக்கு வழங்கிய மாமா மெய்வெளி மெய்வெளி சாலை செங்கோலந்தர்களுக்கு இந்த புதிய நிகழ்வு சார்பில் நன்றி கலந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு மாமாவுக்கு நமக்கு அந்த பொங்கலுடைய சிறப்பை பற்றி மிக அழகாகவும் அது தெளிவாகவும் சீராகவும் சிறப்பாகவும் அதை எடுத்துரைத்தார்கள் என்றால் அது மிகையாகாது. அந்த சித்திர பாடல்ல இருந்து நம்முடைய கடத்தை ஒரு பானையாக உருவகப்படுத்துறதுல இருந்து ரொம்ப அந்த விதம் ரொம்ப அற்புதமா இருந்தது. நந்த வனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி நந்த வனத்தில் ஓராண்டி அப்படின்னாங்க. நந்தவனம்னா நம்ம உலகம், அந்த வனத்துல இருக்கிறதா நம்முடைய பானைன்றது நம்முடைய உடல். அதைத்தான் தெய்வத்துக்கு நம்ம பலியிடணும் அப்படின்றத சிறப்பாகவும் அழகாகவும் அந்த பாடல்களையும் இதையும் கோர்த்து சொன்ன விதம் ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் அந்த அருங்கோடை பாலைவனம் கானகத்தில் அகப்பட்டு அடிமை பிறந்தோடி பரிதவிக்கின்ற போதுக்கு அதுக்கான விளக்கத்தை சொல்லும் போதுதான் நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்ம தெய்வ வாக்கியம் இப்ப நம்மளை எடுத்துக்கிட்ட இப்ப வேற யாரும் எடுக்க வேணாம், நம்மளே நானே ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தெய்வ வாக்கியம் கேட்கணுன்ட்டு 6 மணிக்கு போறோம், கேட்குறோம், நல்லா தலையாட்டுறோம், புரியுது. அந்த கொடிமரத்து வரைக்கும் யாகமா இருந்தது. அப்புறம் இங்கிட்ட அப்படின்னா என்னங்க இன்னைக்கு தெய்வ வாக்கியம் பிறந்துச்சு அப்படின்னா அந்த அருள்மலை வாரி பொழிந்தாலும் அதை கேட்டாலும் நம்ம டக்குன்னு சொல்ல முடியல, அப்படியே மறந்துடும். கொஞ்சம் சிக்காகி கொஞ்சம் திணறி தெரியுது. 10 வார்த்தை பேசினா 4 வார்த்தை 2 வார்த்தை தான் நினைவு கொண்டு வரும். அப்ப அதைத்தான் அந்த அருங்கோடை பானைவனம் அப்படின்றாங்க. அப்ப உலக மகையானது நமது நினைவுல எவ்வளவு இருக்கு அப்படின்றதையும் இன்னைக்கு மாமா எடுத்து காட்டினாங்க. அதைத்தான் அருங்கோடை பாலைவனம் கானகத்தில் அகப்பட்டு அடிமை பறந்தோடி பரிதவிக்கும் போது அந்த அருண்மலையானது சங்கமாக இன்றும் என்றும் எப்பொழுதும் பொழிந்து கொண்டே இருக்கிறது. அதை நம்ம ஆலயத்துல நம்ம டெய்லி அதை கேட்கலாம், பக்கத்துல இருந்தாலும் அதை பார்க்கலாம். எந்த கோயில்களும் இல்லாத ஒரு ஆலயத்தில் சிறப்பு நம்முடைய ஊரான உயிர் பெயர் ஊர் மெய்வெளிச்சாலை இருக்கிறது, அது மிகையாகாது. ஏன்னா அவர்கள் உட்கார்ந்து அருள் பாலித்து கொண்டிருக்கார் என்றது. அதாவது நம்ம தெய்வம் முதல்ல தூள திரும்பியோட இருக்கும்போது இங்கதான் இருந்தாங்க, அது திருமாலாம் இருப்பாங்க, தவமெல்லாம் இருப்பாங்கன்னு நினைத்து கொண்ட அனந்தர்களும் உண்டு. ஆனா அதே நேரத்துல அவங்க ஒரே நேரத்துல திருப்பத்தூர் சபைகளையும்
ராஜகம்பீர சபையிலும் கலந்து கொண்டார்கள் என்றால் அது மிகையாகாது. 2 பேர் அனந்தர்களுக்குமே ஒரு வாரியா ஒரு உணர்வு வந்துச்சு. இங்கேதான் இருக்காங்க தெய்வம், அங்கேதான் வந்தாங்க அப்படிங்க. 2 பேருமே கேட்டதுக்கு 2 பேருமே வாங்க தெய்வத்திற்கு கேட்டோம்னா தெய்வம் அதை சிரிச்சுக்கிட்டே அதை வந்து அப்படியே இது மாத்திட்டாங்க அப்படின்றது மாதிரி நம்ம சபையில கேள்விப்பட்டோம். சோ அப்படி அப்ப 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 திருமேனியோடயே இருந்தாங்க. இருக்கும் போதே அவ்வளவு வல்லம் பெற்றிருந்தாங்கன்னா இப்படி தனது திருமேனியை மறைத்து கொண்டாலும் நம்முடைய ஊனக்கண்களுக்கு தெரியாம இருந்தாலும் அவங்களுடைய வல்லபம் எப்படிப்பட்டது என்பதை நாம அடக்கத்துல பாக்குறோம். அவங்களுடைய செயலை தான் நம்ம பாக்குறோம். இப்ப செயல் வந்து வல்லபம் மீறி கொண்டு எழுந்து நிக்கிறது என்பதை நாம மாமா வந்து இந்த இதுல வந்து ரொம்ப அருமையாக சொன்னாங்க. எனக்கு ரொம்ப அந்த பாடம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம வந்து தெய்வம் வந்து உபதேசம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது எப்படி அப்படின்னா அந்த கடல்ல வந்து சிப்பியான வந்து மலைத்துளி விழுவும் போது வந்து என் மேல வந்து எல்லாம் வாயை மூடி ஆனா அந்த சிப்பியான திறந்துட்டே இருக்குமா. அதுல ஒரே ஒரு துளி மட்டும் அது வாயில பட்டோம்னா அப்படியே டபக்கன்னு மூடிட்டு உள்ள போயிடும். ஆழ்கடல் உள்ளத்துல போய் அது பல ஆண்டுகள் கழித்துதான் அது வந்து அந்த அந்த துணியானது அந்த மலை துணியானது முத்தாக மாறுகின்றது. நம்ம வரலாறை படிச்சிருப்போம். அதே மாதிரிதான் அனந்தர்களுக்கும் தெய்வம் வந்து ஒரு உபதேசம் கொடுக்கும். அந்த உபதேசத்தை அவங்க இறுக்கி வாய் மூடி உழைத்திடாமல் அதை வந்து என்ன ஒரு சைகையிலையோ ஒரு எதிலையோ சொல்லாம இருந்தாங்கதான் அவங்களுடைய கடம் அந்த அந்த இது வந்து இதுபடும் அப்படின்றத மிக தெளிவா அன்னைக்கு எடுத்து காட்டினாங்க. அதுல பயன் இல்லை, சொன்னவர்களுக்கும் தலைக்குக்கல், அதை கேட்கிறவங்களுக்கும் தலைக்குக்கல் அப்படின்றத இந்த பீர்பால் கதை மூலியமாக இன்னைக்கு மாமா அதை வந்து விளக்குனாங்க. எப்படி ஒரு அரசருடைய சொன்ன சொல்லுக்கும் ஒரு மந்திரி சொன்ன சொல்லுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத எடுத்து காட்டினாங்க அந்த கதை மூலியமா. அது நமக்கு என்ன உணர்த்து அப்படின்னா தெய்வம் ஒருவர் தான் நம்மளை வந்து அந்த மரண இருளை போக்குகின்ற தெய்வமாக ஒருவரையே தான் அகில உலகத்துக்கு இருக்கிறாங்க என்பதை இந்த சிறப்பான ஒரு முத்திப்பேரியில மாமா நமக்கு இந்த பொங்கல் சிறப்பை பற்றி மிக சிறப்பாக நமக்கு எடுத்து காட்டினாங்க. அதற்கு இந்த வகையில் நம்முடைய புதுக்கோட்டை நிகழ்வின் சார்பில் மாமா அவர்களுக்கு நன்றி கலந்த நமஸ்காரங்கள் தெரிவித்துக் கொண்டு இந்த சபையை நாம் இத்துடன் நாம் நிறைவு செய்வோமாக.